வாய்ஸ் ஃபார் மீ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பர்த்டே. ஸோ இந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போறாரு. யாரோடன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு புது கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர் எல்லாமே போயிட்டு இருக்கு. சப்போஸ் இதுபடி நடந்தது அப்படின்னா அடுத்து தமிழக அரசியல் வரலாற்றில் 25 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பின்னாடி இப்போ லேட்டஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போற கட்சியுமே டிவிகே, இந்த ரெண்டு கட்சியும் தான் வந்து ஒரு புது எதிரி கட்சிகளா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா பார்க்கப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்து அதாவது ஜூன் 2ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை டெல்லியில போய் அவரோட வீட்டிலேயே அண்ணாமலை அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்காரு. நான் பிஜேபியில இருந்து அபிஷியலா விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் இப்போ இன்டர்நெட்ல ரொம்ப பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல தரணி ஆளவா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரையில பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடய சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் இருக்க மாதிரி புகைப்படங்கள்லாம் போட்டு சம் பாட்டோட டயலாக் லிரிக்ஸ்லாம் போட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசியல் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் புது கட்சி வந்து ஆரம்பிக்க போறாரா, அதுவும் நாளைக்கு அவரோட பிறந்த நாள் ஜூன் 4ஆம் தேதி. ஸோ அந்த அன்னைக்கு அவர் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் தரப்போறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாத்திட்டையும் எழுந்துட்டு இருக்கு. இது யாருக்கு பெரிய பிரச்சனையா வரப்போகுதோ இல்லையோ, கண்டிப்பா டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம்ன்றது எப்படி தாவேகா பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றது இருக்கு. நானே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும் புதிய கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நான் இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன்ல டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன், அடுத்த வருஷம் நான் போய் அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கிறத நானே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கோ, அதுக்கடுத்து டிவிகேல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்னாடி எந்த அளவுக்கு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கோ, சேம் அதே அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னாடியும் இளைஞர்கள் பட்டாளம்ன்றது அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல காத்தடி கிளப்ல கூட சொல்லுவாங்கல்ல, ஏன்டா அவனை தொட்ட அவன் சுடுதண்ணிலே கையை விடுவான் மாதிரி பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியில வந்து நேற்று செய்தியாளர்களை சந்திச்சப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் என்னோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் என்ன, இனிமேல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் என்ன, எந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் களம்லாம் மாறப்போகுது அப்படின்றது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக முடிய போகுது, இல்லை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஏடிஎம்கேவும் தான் இதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1500 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாது உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. பலவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் டி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். ஃபர்ஸ்ட் நேற்று என்ன நடந்தது, நேற்று டெல்லியில போய் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காருல, அந்த ஹை வோல்டேஜான விஷயத்தை பத்தி தான் பேசுவோம். ஜூன் 2 நேற்று சாயங்காலம் சரியா 6 மணி அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா 20 நிமிஷம் அப்படின்ற மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து அமித்ஷா, அதாவது உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்துட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்டர்நெட்ல இது வந்து ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு. சில நம்பக தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்த விஷயம் என்ன, இவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து என்னால் சுதந்திரமாவே செயல்பட முடியல, நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து என்னால் தமிழ்நாட்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா
அதுக்கு கண்டிப்பா ஏடிஎம்கேவோட, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சாதான் நம்மளால வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து கால் ஊன்ற முடியும். அதனால நம்ம ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேருந்தே ஆகாதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவும் அதிமுகவுக்கு ஆதரவும் இந்த கூட்டணியெல்லாம் வச்சு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சாரம் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷனில் ஃபுல்லாக தோற்றதுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த எலெக்ஷனில் தோற்றதுக்கான காரணம், அவர் வந்து எங்கேயுமே நிற்கலை, எந்த ஒரு தொகுதியிலுமே போட்டி போடல, அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களே வந்து நிறைய கட்சிக்கார், அதாவது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம கால் ஊன்றி ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது சரி கிடையாது, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நம்ம கூட்டணியோட வச்சிருக்கிறதுன்றது சரி கிடையாது, நம்ம தனியாக நின்று எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் மேலிடம் என்ன சொல்கிறாங்க, அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே செட் ஆகாதனால அப்போவே அண்ணாமலை அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை அவர் வந்து அப்போவே கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி தான் அவர் உள்ளே போயிருக்காரு, பேசியிருக்காங்க, செட் ஆகலை, சரி இந்தாங்க என்னோட ரிசைன் லெட்டர்னு கொடுத்துட்டு அவர் வெளியில் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று டெல்லியில் இதெல்லாம் 6 மணிக்கு நடந்திருக்கு. மீட்டிங் முடிச்சு தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் என்னோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ நாளாக இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஏன் திடீர்னு இந்த முடிவை இப்போ எடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணணும். அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு அப்படின்றது அவர் இன்னைக்கு நேற்று யோசிச்சு பண்ண முடிவு கிடையாது. பல மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி இந்த கட்சியில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவன்றது அளிக்கப்படவில்லை. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவரை ஓரம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மூத்த தலைவர்களுக்கு சில ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டிட்டு அவருக்கு வந்து முக்கியத்துவம், யாருக்குன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஆதரவு தரணும் அப்படின்றக்காகவே அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபுல்லாகவே கட்சியிலேருந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சியில் எடுபடலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்கள் யார் சொல்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களை வந்து அவர் சொல்கிற இடத்துல நிறுத்தாமல் சீட்டு கொடுக்காம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைன்றது பிஜேபி கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை அவர்களுக்கும் மித்த தலைவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முரண்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போலேருந்தே வந்து அவருக்கு செட் ஆகவே இல்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, என்னோட தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பங்கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லி அவர் நிற்காம போயிட்டாரு. அவர் வந்து இருந்தாலுமே நான் வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பிஜேபி எங்கேயுமே ஜெயிக்கல, தோத்துட்டாங்க அப்படின்றப்ப திருப்பி அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சில கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போதான் அண்ணாமலை அவர்கள் தான் கரெக்டு, அவர் இருந்தப்போ தான் வந்து கட்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்தது. இப்போ அவர் வந்து எதுலையுமே கலந்துக்காம அவர் நழுவி போனதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பிஜேபி கட்சின்றது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து பிஜேபி கட்சியோட ஜாயின் பண்ணிட்டு என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு மக்களை போய் டைரெக்டாக சந்திச்சு பிஜேபி கட்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அப்போ யார் இருந்தாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு அப்போ வந்து கட்சி வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு நேம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. பட் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி கட்சி வந்து வேற லெவலில், பிஜேபின்னு சொன்னால் யாருக்கு தெரியுதோ இல்லையோ பட் அண்ணாமலைன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு இந்த கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு போனார். ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி ஸ்ட்ராங்காக இவ்வளோ வளரக்கு காரணமாக இருந்த எனக்கு, அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் தர்றதை விட்டுட்டு அதிமுக கட்சிக்கு தான் வந்து பிஜேபி அரசுன்றது வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜினாமா கடிதம் கொடுத்து விபரீதமான அதிரடியான முடிவை வந்து டெல்லியில் போய் அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்தது மூலயமா அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் மேட்ரு, அதாவது ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நேற்று என்னாச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் போயிட்டு ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க.
அந்த போஸ்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவின் அண்ணாமலை கிடையாது, தமிழ்நாட்டின் அண்ணாமலை, நாளை பிறக்கும் புதிய விடியல் அப்படின்ற மாதிரி ஒட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பர்த்டேன்றது வருது. ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி எது தொடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்து உருவாயிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு சோசியல் மூமெண்ட்டை வந்து தொடங்க போறாரு. விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா? அது மூலயமா வந்து மக்களுக்கு நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பத்தியா. ஸோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சில முக்கியமான நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் செய்தின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்றேன். ஸோ அதனால நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், ஆனால் கட்சி தொடங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் வரப்போறதா வேணா அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ லஞ்சம், ஊழல், போதைப் பொருள் ஒழிப்பு, இது மூணுத்தையும் வந்து இந்த இயக்கத்து மூலயமா முக்கியமாக கையில் எடுக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஓகேங்களா, இளைஞர்களை மட்டுமே ஒன்றா கூட்டு சேர்த்துக்கிட்டது இந்த இயக்கத்து மூலயமா இது எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுத்து, இந்த லஞ்சம், போதைப் பொருள், ஊழல் இது எல்லாத்துக்கும் மூணுக்கும் அகேன்ஸ்டாக குரல் கொடுத்து இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு இயக்கமாக வந்து கொண்டு வர போறாரு. ஸோ அதை வச்சு தான் வந்து இனிமே வரப்போற தேர்தலில் வந்து இவர் வந்து என்ன மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் இனிமே ஆரம்பிக்க போற கட்சியோட பேஸ்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு அவர் அறிவிக்க போற இந்த மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு சோசியல் மூமெண்ட் மூலயமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அதுதான் பேஸ்மெண்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆரம்பிக்க போற இந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை கட்சியாக இருந்தாலும் சரி, யாருக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கும், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பாக்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக இந்த போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இவரோட இந்த பிஜேபியிலேருந்து விலகி வந்ததுனால எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக, சப்போஸ் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா கூட இவர் வந்து யாரோட கட்சிகளோட ஓட்டெல்லாம், அதாவது எந்த கட்சியில் இருக்கக்கூடிய மக்களோட ஓட்டுகள்லாம் பிரித்து எடுத்து இவர் பக்கம் இழுத்து போட்டுக்குவாரு, எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போதான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்க விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சினிமா கெரியரோட பீக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து போட்டி போட்டு முதல்வராக ஆயிட்டாரு. ஸோ நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு கூட்டத்தெல்லாம் போட்டு அவரோட முதல்வரானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட பேசக்கூடிய உரைன்றது அதுவாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த சுச்சுவேஷனில் அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி தான் ஒரு பீக்கான மூமெண்ட்ல இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அவர் வந்து 2020 பிஜேபியில் ஜாயின் பண்ணாரு. இப்போ 2026 இந்த 6 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான மூவ்ஸ்ன்றது சுத்தமாக குறையில. நிறைய இளைஞர்கள் அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு பீக் மூமெண்ட்ல தான் இருக்காரு. ஸோ வந்து பிஜேபியிலேருந்து அவர் தனியாக வந்துட்டாரு. இப்போ அவர் தனியாக வந்து புது கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிவிகேக்கு ரொம்ப பலத்த அடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 60% ஓட்டு யாரோட ஓட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களோட ஓட்டு. ஸோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் தான். அவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுல வந்து இந்த போதைப் பொருள், ஊழல், லஞ்சம் இது மூணுக்கு அகைன்ஸ்டா வந்து கையில் எடுத்து செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு கையில் எடுத்து இளைஞர் படையை திரட்டினாரு அப்படின்னா இதுல இன்ஸ்பயர் ஆகி இன்னும் பல இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி சேரக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சரியான காம்படிஷனா விஜய் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய இந்த அரசியல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இனிமேல் வரக்கூடிய அரசியல் காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் சைட்லையும் மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேலேருந்து இந்த ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப்லாம் நடத்துனாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா இளைஞர்களை கவரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் எதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம கையில் எடுத்தே ஆகணும். இன்டர்நெட்டில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறோமோ அதே மூலயமா தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூட விஜய் அவர்களை பார்த்து ரீல்ஸ் மூலமாக இந்த அரசு உள்ள வந்துருச்சு, குழந்தைகளை வச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ
வந்து அதே தான் வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் கையில் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு இன்டர்நெட்டில் போய் நம்ம ஆதிக்கம் செலுத்தி மக்கள் மனசில் போய் டைரெக்டாக மக்களை வந்து நம்ம சென்றடைறதுக்கான ஒரே வழி இன்டர்நெட் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளே கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோமோ, ஸோ அதை வச்சு தான் நம்மளோட வெற்றின்றதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது, அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் டிஎம்கே பற்றி எனக்கு தெரில, வருவாங்களோ வரமாட்டாங்களோ. ஏன்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் டவுனில் இருக்காங்கன்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கான சரியா அந்த இளைஞர்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இன்டர்நெட்டில் வந்து எவ்வளோதான் ஃபன் நெட்வொர்க்கே வச்சுருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல்வி அப்படின்றது இந்த எலெக்ஷனில் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வந்து மீட்டெழுந்து வரப்போகிறாங்கன்றது தெரில. பட் அண்ணாமலை அவர்கள் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்படிஷன் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்தது. பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நமக்கு கொஞ்சம் டவுட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஎம்கே டிவிகே அண்ணாமலை அவர்கள் வந்தாருன்னா அவரோட ஒரு கட்சி, அதுவும் இல்லாமல் என்டிகே வேற இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அப்படின்றது இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்பவே ஹெவியாக மாறப்போகுது. சரி, டிவிகே பற்றி பார்த்தாச்சு. அண்ணாமலை அவர்கள் பிஜேபிலேருந்து வெளியில் வந்தது டிஎம்கே கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பிஜேபியில் இருந்தனால இவர் வந்து பிஜேபி பாஜக சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒதுக்கி ஓரங்கட்டி அந்த மாதிரி வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிலேருந்து வெளியில் வந்து தனித்துவமாக சுதந்திரமாக செயல்படும் போது அவர் வந்து எதை சொல்லியுமே முடறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பட்டாளமும் அவர் பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வரவும் போகிறாங்க. அதனால டிஎம்கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து ஒரு முழு எதிர்கட்சியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே தான் இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அவங்க யாரை வந்து இன்னும் சேர்த்து சண்டை போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி இந்த சைடு டிவிகேவும் ஹேண்டில் பண்ணும், இந்த சைடு அண்ணாமலை அவர்களையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ வந்து இந்த டைமில் டிஎம்கே வந்து எப்படி நிலைச்சு நிற்பாங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இப்போ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இனிமேல் தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் பழையபடி இந்த அதிமுக திமுக அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியான டிவிகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக டிஎம்கே, அதுக்கப்புறம் என்டிகே இளைஞர்கள் பட்டாளம் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்தார் அப்படின்னா ஒரு 4 முனை போட்டி, ஸ்ட்ராங்கான 4 முனை போட்டியாக இருக்கும். அது இல்லாமல் ஏடிஎம்கே வேற இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ வந்து 5 கட்சின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே நல்லது. நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து ஒரு கேம் இருந்ததுன்னா 4-5 பேர் இருந்தால் மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். சும்மா 2 பேர் வச்சுக்கிட்டே ஒன்று நான் ஜெயிச்சா நீ தோத்துரு, நீ ஜெயிச்சானா நான் தோத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேத்துக்குள்ள கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது, சரிப்பட்டே வராது, நல்லாவே இருக்காது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 4-5 பேர் காம்படிஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லதுன்றது அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளாரே போட்டி இருக்கும், மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ மக்கள் வந்து அவங்கள தேடி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 4-5 பேர் இருந்தால் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்தார், தனிச்சு வந்தார் அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் களமாக மாறப்போகுது தமிழ்நாடு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ ஐஃபர்மி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தது ஒரு சரியான முடிவாக இருக்குமா இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட பர்த்டே நாளைக்கு வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இயக்கம் ஆரம்பித்தாலும் சரி, எது ஆரம்பித்தாலுமே வந்து அது டிவிகேக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக அவர்களுக்கு, முக்கியமாக விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வேற என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஃபார்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1500 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார்மி உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.